ஒலிம்பிக் நடக்கிற சிட்டியில் இவங்க தண்ணி அடிக்கிறதுக்குன்னு ஒரு கிராமத்தை ஒதுக்கிடுவாங்களாம். இப்போ இந்தியாவுக்கு மதுரையில் வந்து ஒலிம்பிக் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், வாடிப்பட்டியவே பார் ஆக்கிடுவாங்க. எப்படி வாடிப்பட்டியில் நுழைஞ்சோன்னா வாடிப்பட்டி பாட்டி நீங்கள் பார்க்குறப்பவே வாப்பா பேராண்டி உள்ளே போகிறாங்க, அந்த கிராமமே பார் ஆக்கிடுவாங்களாம். அப்படி தான் ஒலிம்பிக் நகர சிட்டி நடக்கிற அந்த கண்ட்ரியில் ஒரு 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 வில்லேஜையே ஒதுக்கிடுவாங்களாம் தண்ணி. எதுக்குன்னா அங்கே யார் ஒலிம்பிக் முடிஞ்சோன்னா வருவாங்கன்னா மக்களுக்கெல்லாம் அது அனுமதி மோஸ்ட்லி இருக்கான்னு தெரில. ஆனால் விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் முடிஞ்ச உடனே வருவாங்க நேரம். அங்கே தான் யார் வருவான்னா ஜெயிச்சவன்லாம் வருவானா, வேற யார் வருவானா தோத்தவன்லாம் வருவானா. எல்லாரும் வருவாங்கன்னு சொல்லியிருக்க. தோத்தவன் ஏன் வரான்னா, போச்சேடா ஒரு செகண்டில் போச்சு மாப்பிள்ள ஊத்துறாம தானே, ஒரு செகண்டில் போச்சு, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் தங்கத்தை விட்டுட்டோம். தங்கத்தை அப்படி ஒரு குரூப் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, இன்னொரு குரூப் கிளப்பிட்டோம்ல. அப்போ ஆசீர்வாதத்தோடு மனுஷன் தொடர்பில் இருக்கிற வரைக்கும் அதுக்கு முன்னாடி சகல ஒழுக்கமாக இருப்பான். தன் சரீரத்தை, அதாவது பைபிள் சொல்லி ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் எல்லாவற்றிலும் இச்சையடக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓடி முடிச்சோன்னா அந்த அடக்கம் இருக்காதுன்னு அர்த்தம். அப்படித்தான் சபையை வந்து ஆசீர்வாதத்தோட இணைச்சு ஒழுக்கத்தை பேசினது தப்பு. என்ன பேசியிருக்கணும்? ஒழுக்கத்தை தனியாக பேசியிருக்கணும், ஆசீர்வாதத்தை தனியாக பேசியிருக்கணும். ஆசீர்வாதத்துக்கு ஒழுக்கம் தேவையில்லை, ஒழுக்கமாக இருக்கணும்னு முடிவெடுத்துட்டா ஆசீர்வாதம் ஒரு விஷயமே இல்லை. இப்படி பேசியிருந்தா இவன் ஒழுக்கமாக இருக்கும்போது ஆசீர்வாதத்துக்காண்டி ஒழுக்கமாக இருக்க மாட்டான். தேவனுடைய பிள்ளை நான்யா. அவர் சொன்னார் பாருங்க, நீ வீடு வாங்கணுன்றக்காக பரிசுத்தமாயிரு சொல்லலை, நீ பாஸ் பண்ணுறதுக்காக பரிசுத்தமாயிரு சொல்லலை, நீ கடன் அடைகிறக்காக பரிசுத்தமாயிரு சொல்லலை. நான் பரிசுத்தர், அதனால் நீனும் பரிசுத்தரா இருக்கு. எதுக்காக பரிசுத்தமா இருக்கணும்? அப்பா நான் பிள்ளை, இது தனி ட்ராக்கு. என் அன்புக்குரியவர்களே, உங்கள் பிள்ளை இட்லி நீங்கள் கொடுக்கணும்னு உங்களுக்கு பயந்தான்னா அவன் அடிமைன்னு அர்த்தம். அப்பா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறேன், எனக்கு இன்றைக்கி இட்லி வாங்கி கொடுத்துருவீங்களா அப்படின்னா, இல்லை மகனே நீங்கள் என்ன சொல்ல முற்படுவீங்க அவனுக்கு? டே என்னடா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, அப்பா அவனுக்கு எப்போவுமே தருவேன்டா அப்படின்னு சொல்லுவீங்களா மாட்டீங்களா? அவன் பயப்படுறது உங்களுக்கு பிடிக்குமா வருத்தமாக இருக்குமா? சிலர் இருக்காங்க KFC சிக்கன் வாங்கி கூட்டு போனால் அன்றைக்கி ஃபுல்லாக சொன்னபடி கேட்பாங்க, ஏன் அந்த ஸ்க்ரூ டிரைவர் இந்த இடத்துல பார்க்குவாங்க. என்னென்னா ஈவினிங் இன்னைக்கு KFCக்கு கூட்டு போவார், நீங்கள் சாயந்தரம் வந்தோன்னா அப்பாவுக்கு வேலையாச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்த நாள் ஸ்க்ரூ டிரைவர் எடுனா ஸ்க்ரூ டிரைவர் வரும். அப்படி வளர்க்காதீங்க. இவங்க சின்ன வயசுலேருந்தே கடைக்கு போய்ட்டு வா 10 காசு தரேன், இங்கே போய்ட்டு வா 20 காசு தரேன், இப்படி வளர்த்து சபை ஜனங்களையும் வந்து ஜெபம் பண்ணு உனக்கு 1 ரூபா தருவார் தேவன், உபவாசத்தை போடு 5 ரூபா தருவார், நைட் எந்திரிச்சு கூப்பிட்டா 10 ரூபா தருவார். இவன் இதே மைண்ட் செட்டில் எந்திரிக்கிறான். இல்லை, அவர் நல்லோர் மீதும் அவர் தீயோர் மீதும் அவர் துன்மார்க்கன் மீதும் அவர் சன்மார்க்கன் மீதும் மழையை பொழிய பண்ணுகிற தேவன் எப்படி என்னை உன்னையும் ஆசீர்வதிக்காமல் இருப்பார். ஆமென். என்னை உன்னை அவர் ஆசீர்வதிக்காமல் இருக்க போகிறதே கிடையாது. பிறகு எதுக்கு சார் நான் ஜெபிக்கணும், எதுக்கு சார் வரணும் அப்படின்னா, இதுக்கப்புறமும் வரான் பாருங்க, அவன் தாங்க அந்த வித்து, அவன் தாங்க அந்த உறவில் வரவன். அப்படி 100 பேரில் 90 பேர் தொலைஞ்சு போனாலும் 10 பேர் வருவாங்க பாருங்க, அவனை பார்த்து தான் தேவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அதனால் பலமற்றவனாய் நீங்கள் இருந்தாலும் பலம் உள்ளவர்களாய் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். இந்த வசனத்தை கேட்டப்ப எனக்கு அவர் மேலே, அவருடைய வல்லமை மேலே பயங்கரமான ஒரு மரியாதை வந்துருச்சு. இவ்வளோ பெரிய தேவனா, பலம் இல்லாதவனுக்கும் நான்லாம் பலம் இல்லைன்னா ரொம்ப ஒரு தடவை, அதாவது விசுவாசத்தோடு இருக்கணும், சுற்றி இருக்கணும்னு சொல்லிகிட்டே இருப்போம். ஒய்ஃப்டெல்லாம் ரொம்ப ஃபெய்த் இல்லாமல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்படி இருக்குன்னா, கோபப்பட சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல சார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ கோபப்பட்டப்ப நீ பயப்படாதன்னு சொல்லிகிட்டே இருந்தானே இவன் பயந்துருக்கான்னு அர்த்தம். இவன் பயப்படக்கூடாதுன்னு ஒரு பயம் அவனுக்கு இருக்குது. கர்த்தர் சொன்னார், இங்கே பாரு, சுற்றி இருக்கிறவங்களாம் சரி பண்ணுறேன்ட்டு நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற? எனக்கு ஒரு லிமிட் இருக்குது, இந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கிறவனால ஆசீர்வதிக்க முடியும்னு நினைக்கிறியா? இல்லைடா, நான் பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் மற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது எனக்கு லேசான காரியம். நீ பீஸ்ஃபுல்லாரு,
பீஸ்ஃபுல்லாக இரு. உன்னை சுற்றி இருக்கிற விசுவாசிகளை நான் ஆசீர்வதிப்பேன். உன்னோடு இணைந்திருக்கிற அவிசுவாசிகள் இருந்தாலும் நான் ஆசீர்வதிப்பேன். நீ என்னை நம்புறியா இல்லையா? எல்லாரையும் ஆசீர்வதிப்பேன். ஆமாம், அது போதும்டா. இந்த ஒரே ஒரு பிளக் பாயிண்ட்டை வச்சு நான் ஏரியா ஃபுல்லாக சீரியல் செட்டை போடுறேன்னு போட்டுருவாரு. ஏரியா ஃபுல்லாக சீரியல் செட் போட எத்தனை பிளக் பாயிண்ட் வேணும்? ஒரு லைனை எடுத்து நீங்கள் ஒரு ஆள் இருந்தீங்கன்னா உங்களை வச்சு தேவன் செய்ய முடியும். தேவன் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின்படி நீ வேறு மனுஷன் ஆவாய். இந்த வார்த்தையை காலையில் நான் வாசிக்கும்போது சொன்னேன், நான் வேறு மனுஷன் ஆவேன்றத என்கிட்ட கேட்காமலே சொல்லிடுறாரு. நான் மாறுவேனா? என்கிட்ட கேட்கணும்ல, தம்பி ஒத்துழைப்பியா? என்கிட்ட கேட்கவே மாட்டேன்றாரு. நீ வேற ஆள் ஆயிடுவப்பா. அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் பவர்ஃபுல்லானவர் பாருங்க. என் வாழ்க்கையவே என்ன கேட்காமலே மாறிடுவேன்னு ப்ராமிஸ் பண்ணுறாரு. அப்போ நான் மாறுறதுக்கு கூட என் உதவி அவருக்கு என்கிற இடத்துக்கு வந்துடுறாரு அவர். சார் நீங்கள் கிறிஸ்தவத்தை வெளியிலேருந்து பார்த்தா புரியாது சார். நீங்கள் இதை கொஞ்சம், அதாவது ஆவியானவர் கண்ணத்தை தான் புரியும். என் உதவி அவருக்கு தேவையே இல்லைடா, அவர் நான் ஆசீர்வதிப்பாருன்றதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த என் உதவி தேவை இல்லைன்னு சொல்கிறீங்களே, அப்போவே நீங்கள் அவர் கையை அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். அதை பார்க்குறதுக்கு எதிர்மறையான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட் வரும்போது தான் நீங்கள் இப்போ சரியான இடத்துக்குள்ளே வரீங்க. அதே மாதிரி தான் விசுவாசமே தேவையில்லடா, அவர் செஞ்சுருவாரா நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஸ்ட்ராங்காக விசுவாசிக்கிறீங்கன்னு அர்த்தம் சார். அதுதான் அந்த கோடு. அந்த கோடை உடைச்சா தான் அதோட மீனிங் என்ன செய்யும் புரியுது. a+b² அவ்வளோதான். ஆனால் உடைச்சு பார்த்தா தான் a² இருக்குது, உள்ள b² இருக்குது, +2ab இருக்குது, +2bc வராது. அது a+b+c+² அமைதியாக எந்திரிக்கிறேன். உட்காருங்க, முடிச்சிட்டேன் நான். ஆகவே நான் என்ன சொல்ல வருகிறேன், நம்மில் ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்ல. எப்பேற்பட்ட வார்த்தை பவுல் பேசினான், எங்கு பேசினான்? சபைக்குள்ள நாம் பேசி போராடிக்கிட்டு இருக்கிறோம். அவன் புறஜாதிகள்கிட்ட பேசுகிறான். வாப்பா குப்பா முனியம்மா, வா வாப்பா, என்னது களை எடுக்கிற கண்ணம்மா, வா எல்லாம் வா. ஆமாம், களை எடுக்கும் கண்ணம்மா அப்படின்ற மாதிரி நேற்று வச்சு அந்த மேட்டில் வருது. வீட்டில் போய் போட்டு பார்த்துருக்கீங்க கூப்பிட்டு. நம்மில் ஒருவருக்கும்ன்றான். அவன் அம்புட்டு பேரும் வந்து புறஜாதிகள். அவனை கூப்பிட்டு பவுல் சொல்கிறாரு, நம்மில் ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்ல. உங்களால் நம்ப முடியுதா? புறஜாதி கிரேக்கர்கள், அறிவு பொறுத்தவர்கள், இயேசுவை அறியாதவர்கள். அவன் சொல்கிறான், நம்ம எல்லாருக்கும் அவர் ரொம்ப சமீபமாக தான் இருக்கார். அப்படின்னா தேவன் எப்படி தேவன் பாருங்க. அதான் நான் அன்றைக்கி சொன்னேன், நம்ம எல்லாருக்கும் அவர் அப்பா, ஆனால் நீங்கள் மட்டும் பிள்ளை. அவர் உனக்கும் அப்பா, அவனுக்கு அப்பா, ஆனால் அவன் பிள்ளை இல்லை, நீங்கள் அது எப்படி? அது அப்படித்தான். எல்லாருக்கும் அவர் அப்பாவான். அப்போ நீங்கள் பிள்ளைன்றதை கண்டுபிடிச்சிட்டீங்க, அவன் இன்னும் கண்டுபிடிக்கலை. ஸோ இயேசு வந்தப்போ எல்லாருக்கும் தான் வந்தார். ஸோ கர்த்தர் நல்லவர். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, உங்களை ஆசீர்வதிப்பதற்கான தடை என்று எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை. அதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால் மலைகளெல்லாம் பதர்களாயிரும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த 1 சாமுவேல் 10:6 வாசித்துட்டு நம்ம முடிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். கர்த்தருடைய ஆவியானவர் உன்மீது இறங்குவார், அப்பொழுது நீ வேறு மனுஷன் ஆவாய் அப்படின்றார் கர்த்தர். When the anointing comes on you, you will be changed into a different person. இந்த மாதம் கர்த்தர் உங்களை மறுரூபப்படுத்துவார். ஆமாம், பர்ஸை தொலைச்ச மாதிரி உட்காந்துருக்காதீங்க. ஆமாம், உசுரை கொடுத்துருக்காரு, ஜீவனை கொடுத்துருக்காரு தேவன். ஆமேன். இன்னும் இருக்குது, நிறையா இருக்குது. ஆமேன். நேற்று நாள் பிஸ்னஸ்மேன் மீட் நல்லா நடந்துச்சு. நேற்று முந்தின நாள் நினைக்கிறேன். ஆமாம், கர்த்தர் நல்லா நிறைய விஷயங்கள் பேசினேன். அங்கே சாமுவேலும் சவுலும் சந்தித்த போது அது வரைக்கும் இருந்த அரசியல் சூழ்நிலை மாறி சவுல் ராஜாவாயிட்டான். சாதாரணமாக இல்லை, 9 கிரகங்கள் நேர்கோட்டில் சந்தித்தால் மாபெரும் விளைவுகள் உலகத்தில் ஏற்படும்ன்றாங்களே, அதை விட பயங்கரமான விளைவுகள் ஒரு தீர்க்கதரிசியும் ஒரு ராஜாவும் சந்தித்தால் ஏற்படும். ஏற்கனவே ராஜாவை யார் இருக்கான்? சவுல் இருக்கிறான். அடுத்து தாவீதை போய் சந்திச்சிட்டான். இவங்க 2 பேர் சந்திச்சோன்னா அரசியலில் பெரிய மாற்றம் நடந்துருச்சு. நேராக தாவீது ராஜாவாயிட்டான். பைபிளில் ஒரு ராஜாவையும் ஓப்பன் கிரவுண்டில் வச்சு அவர் என்ன செய்யலை? அபிஷேகம் பண்ணவே இல்லை.
அதோனியாக்கு மாத்திரம் அவ்விரமாய் அபிஷேகம் பண்ணி கொண்டான், அவன் போலி. அடுத்து அப்சலோம், அவன் போலி. அடுத்து ஒரே ஒருத்தன் சாலமன், அவனை கூட ஃபஸ்ட் அபிஷேகம் சீக்ரெட்டாக தான் பண்ணுறாரு. அதனால் ராஜாக்களை வச்சு நடத்தும் போதெல்லாம் சீக்ரெட்டாக தான் அனாய்ட் பண்ணுவார் தேவன். ஆமாம், அவர் ராஜா வாங்கும்போது தான் ஓப்பனாக தெரியும். ஏன்னா அவர்களுக்குள் நல்லா தெரிஞ்சாங்க, ஆல்ரெடி தே ஹேவ் த காலிங். காலிங்கை வந்து புதுசாக யாருமே கொடுக்க முடியாது. அந்த காலிங் இருக்கிறனால தான் அந்த காலிங் வந்து ஆழத்தை என்ன செய்து கூப்பிடுகிறது. ஐ பிலீவ் பிப்ளிக்கல் காம்பினேஷன்ஸ், த பவர் ஆஃப் பிப்ளிக்கல் காம்பினேஷன்ஸ், இதெல்லாம் நான் நம்புகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஸோ இமேஜினிங் பியாண்ட் த லைஃப் லிமிட். வாசல்கள் மகிமை ரெண்டையும் பற்றி பேசணும். வாசல்கள் எவ்வளோ உயரமாகுதோ மகிமை அவ்வளோ பயங்கரமாக வரும். ஸோ எப்படி இமேஜின் பண்ணுறது என்பதை தேவன் எப்படி சொல்லி கொடுத்தாருன்னு பைபிளில் இருக்கிற பிஸ்னஸ் மேன்லாம் நிறையா கொஞ்சம் பார்த்தோம். சாலமனை பற்றி, யாக்கோவை பற்றிலாம். அடுத்து கனெக்ட் யுவர் செல்ஃப் வித் ஸ்டார்ஸ். நீங்கள் சர்ச்சுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தால் சிவில் இன்ஜினியர் சர்ச் பில்டிங்காக தான் கட்டிக்கிட்டு இருக்கணும். ஆமாம், ஒருவேளை ஒரு சேட்டலைட் இருந்தால் நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே மட்டும் சிசிடிவி வச்சு பார்த்துக்க வேண்டிய. என்னைக்கு நீங்கள் உலகத்துக்குள்ளே போகிறீங்களோ, சாலமன் பாருங்கள், அவன் வச்சுருந்த அம்புட்டு காம்பினேஷன் உலகத்தான் தான். எகிப்து இவங்க அம்புட்டு பேரும் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தான். என் அன்புக்குரியவர்களே, அதனால் தேவனுக்கு உலகத்தார் பார்த்து மயங்கத்தக்க பெரிய வேலையை செய்தான். 3 விதமான நிலைகள் இருக்கிறது. மோசே 3 முறை பார்வோனை சந்தித்தான். முதல் முறை சந்தித்த போது மோசே துரத்தி விடப்பட்டான். எகிப்திய மந்திரவாதிகள் முன்பாக மோசையால் நிற்க முடியல. பிலோ த ஈஜிப்சியன் மேஜிஷியன். 2வது தடவை சந்திக்கும் போது அவன் செஞ்சதை ஈக்குவலாக செஞ்சுட்டான். 3வது தடவை சந்திக்கும் போது இவன் செஞ்சதை அவங்களால செய்ய முடியல. இந்த 3 ஸ்டேஜ் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு அவங்க மேலே இருப்பாங்க, நம்ம கீழே இருப்போம். அடுத்த ஸ்டேஜ் நம்மளை ஒன்று உட்காந்து பேசுவோம். 3வது ஸ்டேஜ் அவன் நம்மளை பார்க்குறக்கு அப்பாயின்மெண்ட் கேட்குற மாதிரி இருக்கும். அப்போ தான் சொல்கிறான், இது தேவனுடைய விரல். ஆமேன்னு சொல்லுங்கள். எங்களுடைய சபையிலே, எங்களுடைய ஜனங்களிலே, எங்களுடைய இணைக்கப்பட்டிருக்கிற பிஸ்னஸ்மேனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய விரல் வெளிப்படுவதாக. சொல்லுங்க, தேவனுடைய விரல் வெளிப்படுவதாக. ஆமென். ஸோ ஹை லெவல் ஃப்ரீக்வன்சி, ஹை லெவல் தாட்ஸ் வரும்போது ஹை லெவல் ஃப்ரீக்வன்சி வெளியே வருமா? அப்போ ஹை லெவல் ஃப்ரீக்வன்சி வெளியே வரும்போது இந்த ஹை லெவல் காலிங் இருக்கிறவங்கலாம் கனெக்ட் ஆவாங்களாம். நீங்கள் கோடிகளில் பிஸ்னஸ் பண்ணும்போது கோடிகளில் பிஸ்னஸ் பண்ணுறவர்கள் தான் உங்களோட இணைவார்கள். இப்போ என்னென்னா, நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் மைண்டு மட்டும் என்ன லெவலில் யோசிச்சுக்கிட்டே வீட்டிலே உட்காந்துருங்களேன், அதே ஃப்ரீக்வன்சி ஆட்கள் உங்களை சந்திப்பாங்க. இது அந்த வேவ் லென்த்து சார். ஆமாம், நீங்கள் சரியான அலைநீளத்தில் வைக்கும்போது தான் மிர்ச்சி ரேடியா வருது, சூரியன் எஃப்எம் வருது, அந்த அலைநீளம். அதனால தான் உங்களுடைய மைண்ட் லெவலை கூட்டும்போது ஃப்ரீக்வன்சி கூடும், அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் கனெக்ட் ஆவார்கள். ஆமென் சொல்லுவோம். 25,000 கோடியை பற்றி நேற்று பேசணும் நாங்கள். ஆமாம், ஹவு டு, ஆமாம், ரிலீஸ் 25,000 crores இதெல்லாம் பேசணும். ஆமாம், 25,000 கோடியை பேசியிருக்கோம்ல, அப்போ நம்ம பெரிய ஆள் தானே. ஆமாம் ஆமாம் ஆமாம். 5 years 10 years பிளானிங்கை பற்றி பேசிடுவோம். ஹவு டு ஃபிக்ஸ் த, அதாவது ஹை ஜம்ப், லாங் ஜம்ப்னு தெரியுமா உங்களுக்கு? லாங் ஜம்ப் சொல்லுங்கள். இங்கேருந்து 10 அடி தவணா லாங் ஜம்ப். லாங் ஜம்ப் தவிட்டு என்ன பார்த்தவனு கேட்டால் லாங் ஜம்ப் அப்படின்னா ஜம்ப்புன்னு சொல்ல மாட்டான். என்ன ஜம்ப்பு? ஆமாம். ஆனால் கங்காரு ஓடும்போது அல்லது சிறுத்தை பாயும்போது அது எடுத்து வைக்கிறதே எப்படி தான் வைக்கும்? லாங் ஜம்ப் தான். கங்கார்ட்ட போய் லாங் ஜம்ப் பண்ண, நோ நோ ஜம்ப், ஜஸ்ட் ஜம்ப் அப்படி. நமக்கு லாங் ஜம்ப்பு, கங்காருக்கு ஏன்னா அது சீடு, அது வித்து, அது தவ்வும் போது 15 அடி தவி தான் தவும். அந்த வித்து தான் தேவனுடைய பிஸ்னஸ் மேனு, கடவுளுடைய பிள்ளைகள்கிட்ட இருக்கு. அதனால் அவன் யோசிச்சாலே அப்படித்தான் யோசிப்பான் சார். அவனால் குறைச்சி யோசிக்கவே முடியாது. அவன் கால்கள் பூமியில் இருந்தாலும் அவன் தலை மேகங்களுக்கு மேலாகத்தான் இருக்கும். கழுகு தூர பார்வையுடையதான். ஆமேன். ஸோ விஷன் அண்ட் ஏஜ், அதை பற்றி கனெக்ட் பண்ணி பேசணும். வாலிபர்கள் தான் தரிசனங்களை காண்பார்கள் என்று. அடுத்து டிவைன் கனெக்ஷனை பற்றி பேசணும். சாலமன் ஈராம், அது ஈக்குவல் லெவல். சாலமன் ஈராம் அபி, அதாவது குட் கமாண்டர். ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனுக்கு ஒரே ஒரு கமாண்டர் கிடைச்சான்னு வச்சுக்காங்களேன், அவனுடைய பலம் 10 மடங்காக பெருகிறோம். அப்படி ஒருவன் கிடைப்பான் என்றால் அது தேவன் உங்களை நேசிக்கிறார் என்பதற்கான ஒரு அடையாளமாயிடும்.
யோனதாப்பா யோவாப்பா, அவன் தாவீதோடு இணைந்தான். அடுத்த வசனம் சொல்லுது, தாவீது வர வர விருத்தி அடைந்தான். நல்ல தலைவர்களும் சரி, நல்ல பார்ட்னர்ஸும் சரி, நல்ல கமாண்டரும் சரி, நம்மள்ட்ட இணையும் போது பிஸ்னஸ் எங்கேயோ போகும். உங்கள் பேருக்கு ஒரு கமாண்டர் இருக்கிறான். அவன் பிறக்கும்போதே அவன் நெத்தியில் என்னென்ன எழுதியிருக்கு, இவருக்கு நீ கமாண்டராக போகணுன்னு எழுதியிருக்கு. யோவான் சன் பிறக்கும்போது எழுதி வச்சுருந்தாரான். ஆமேன் ஆமேன், எல்லாமே தேவன் செஞ்சு வச்சுருக்கிறாரு. அதுக்கப்புறம் அதான் பனி தீர்க்கப்பட்ட கற்கள் அப்படின்னு பேசணும். கல்லை உள்ளே வச்சு செதுக்கக்கூடாது. ஆலயம் கட்டும்போது டிங் 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 சவுண்டு கேட்கும். எவனாச்சும் வேலை தெரியாத உள்ளே கூப்பிட்டு வச்சு செதுக்குனீங்கன்னா, டே அறிவில்லை உனக்கு, டே சவுண்டை கூட்டுறா உள்ளே பஞ்சாயத்து கூட்டிக்கிட்டே இருக்கும். ஆனால் சாலமன் என்ன செஞ்சான்னா, வெளியவே வேலையை முடிச்சிரு, உள்ளே வரும்போது பர்ஃபெக்டாக வா, சத்தமே இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி பனி தீர்க்கப்பட்ட கற்களாகிய நபர்களை உங்கள் பிஸ்னஸுக்கு தேவன் வரும் நாட்கள் கொண்டு வருவார். நீங்கள் ரெஸ்ட்டுக்குள்ளே போக போகிறீங்க. ஒரு தீர்க்க தரிசனத்தை மறுபடியும் இந்த ஆன்லைனில் பார்க்குற பிஸ்னஸ் மேன் மீட் அட்டன் பண்ணாத எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு ரெஸ்ட்டுக்குள்ளே போக போகிறீங்க. அந்த ரெஸ்ட்டுக்குள்ளே போனால் என்ன நடக்கும்னா, பிஸ்னஸ் வளர்ந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் மட்டும் உட்காந்து சிரித்து பேசி ஜோக் அடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இதுதான் அந்த கிறிஸ்டியன் பிஸ்னஸ் ஸ்டைல். சொல்லுவாங்க, பில்கேட்ஸ் கீழே $10 என்னது விழுந்துருச்சுன்னா குனிஞ்சு எடுக்க மாட்டார்னு. உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரில. புருஸ்லி தொட்டா பில்டிங் உடையணும், அந்த மாதிரியான்னு தெரில. அது என்னென்னா, $10 விழுந்துருச்சு, $100 விழுந்துருச்சுன்னா அவர் அதை குனிஞ்சு, கட்டில் கீழே விழுந்துருச்சுன்னா குனிஞ்சு அவர் தேடி எடுக்கிற நேரத்தில் அவர் சிந்திச்சார்னா $1,00,000 $10,000 சம்பாதிச்சிருவாராம். அந்த டைம் கால்குலேட் சொல்கிறாங்க. இதை எடுக்கிற டைமில் அதை செஞ்சுட்டா அது எவ்வளோ வரும் அப்படின்றாங்க. அப்படி பரபரப்பாக ஓடிட்டு இருக்க உலகத்தில் நீங்கள் உட்காந்துக்கிட்டே இருப்பீங்க, ஆனால் வளர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. இதெல்லாம் இன்றைக்கி இயற்கைக்கு ஒத்து வராததாக தெரியும். நாளைய நாள் இந்த உலகம் உங்கள் மூலம் வாய்ந்த சத்தியங்களை அறிந்து கொள்ளும். அவ்வளோதான், வேறு என்ன செய்கிறது? ஸோ மேக் காட் யுவர் பார்ட்னர். அதை பற்றி பேசணும். காலையிலே என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்பது தேவன் சொன்னதா, ஞானம் சொன்னதா அப்படின்னு பார்த்தோம். இந்த வசனத்தை காலாகாலமாக கடவுள் சொல்கிறாருன்னு படித்தோம். ஆனால் பைபிளை போய் பார்த்தா கடவுள் அப்படி சொல்லவே, காலையில் என்ன தேடு அப்படின்னு இல்லை, காலையில் ஞானத்தை தேடுன்னு தான் இருக்குது. ஸோ ஏர்லி மார்னிங் படித்தா நல்லா இருந்தால், ஏர்லி மார்னிங்கிறது உங்கள் ஆஃபீஸ் டைமாக இருக்கணும், உங்களோட பர்சனல் ஆஃபீஸ் டைமாக இருக்கணும். அதை பற்றி பார்த்தோம். 4 hours இன்னும் வருதுன்னு. அடுத்து கூல் மைண்டு, ஹெல்த் அண்ட் வெல்த், அதை பற்றி பார்த்தோம். அடுத்து பிஸ்னஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்தோம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, என் பொண்டாட்டியால் தாங்க ஒழுங்காக பிஸ்னஸ்லேயே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு. சாலமன் சொல்கிறான், என்னை பார்க்கலும் அதிகமாய் துரிதமாய் சம்பாதிக்கிறவன் யார்? என்னை பார்க்கலும் துரிதமாய் சம்பாதிக்கிறவன் யார்? என்னை பார்க்கலும் அதிகமாய் புசிப்பான், என்ன வார்த்தை, என்ன சம்பிரமமாய் சாப்பிடத்தக்கவன் யார்? அப்போ துரிதமாக சம்பாதிச்சிருக்கிறான். சிலர் ஒரே ஒரு ஒய்ஃபை வச்சுட்டு இவன் பஞ்சாயத்தில் பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலன்றாங்க. அவன் ஒரு 1000 பேர் வச்சுருந்தான். ஆனால் க்ளீனாக பிஸ்னஸ் பண்ணியிருந்தேன், அனுப்பிச்சிட்டியாப்பா, மரம் இறங்கிடுச்சா, இங்கேருந்து இதெல்லாம் தூக்கு அப்படின்றான். என்னடா பிஸ்னஸில் மேலே போயிட்டே இருக்கிற, ஹவு டிட் யூ மெயின்டைன் தீஸ் ஆல் பீப்புள்? அதனால தானே என்ன ஞானின்றாங்க. ஸோ ஞானம் என்பது உங்கள் ஃபேமிலியை பேலன்ஸ் பண்ணுறதுல இருக்குது. கர்த்தர் நல்லவர், ஆமென். ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்தோம், சில விஷயங்கள் பார்க்க முடியல. அதில் ஒன்று இந்த பவர் ஆஃப் இன்ட்யூஷன், அதை நேற்று பார்க்க முடியல. அதாவது உள்ளுணர்வின் வல்லமை அப்படின்னு பார்க்கணும். எப்படி அந்த உள்ளுணர்வை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓவர் நைட்டு பில்லியன் சம்பாதிச்சிங்க, ஓவர் நைட்டில் அப்படிங்க. கர்த்தர் சொல்லு, ஒரு ரேஸ் ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்காங்களேன், நான் பேச்சுக்கு சொன்னேன், ரேஸ் அட்டன் பண்ண நான் உங்களுக்கு ஊக்குவிக்கலை. 10 குதிரை ஓடிட்டு இருக்குன்னா உள்ளுணர்வை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கிறாளா இருந்தீங்கன்னா 8ஆம் நம்பர் சவுண்டு கேட்கும். 8ஆம் நம்பர் டவுக்குன்னு 8ஆம் நம்பர், யாரும் கெட்ட சொல்லலை சார், 8ஆம் நம்பர் டக்குன்னு ஒரு 50,000 கட்டினா டக்குன்னு 5 லட்ச ரூபா எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. இப்படி உள்ளுணர்வு, இந்த உள்ளுணர்வு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா பொருளாதார சரிவு, பொருளாதார உயர்வு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ இந்த உள்ளுணர்வு ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு தேவன் கொடுத்துருக்கிறாரு. நான் நிறைய பிஸ்னஸ் மேன்ட்ட அதை நான் கேட்குறேன், ஹவு தே ஆர் லெட் பை ஸ்பிரிட் ஆஃப் காட். இன்னும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு தேவன் அவங்களை கூட்டு செல்வார், விஷனில் காட்டுவார். பாலியாங்கிச்சோடைய சர்ச்சில் ஒரு பிஸ்னஸ் மேன் ரோட்டில் விற்றுக்கிட்டு இருந்தான். அந்த இதெல்லாம் செஞ்சு கூட பின்னி விற்றுக்கிட்டு இருந்திருக்கான். அவன் என்ன செய்வாரான் தேவனை, அவன் தூங்கும்போது நைட்டு அந்த கூட பின்னுற கூடையோட டிசைனெல்லாம் காட்டுவாரான். இவன் பார்த்துட்டு காலையில் இருந்துச்சுன்னா சூப்பர் டிசைனாக இருக்குன்னு காலையில் அப்படியே பின்னி சேல்ஸ் பண்ண ஆரம்பிப்பானா, பயங்கர சேல் ஆகுமா, பெரிய பெரிய கடையில் வந்துட்டு வாங்கி விற்க ஆரம்பிப்பாங்களாம்.
அடுத்து நல்லா சேல் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் சேல்ஸ் டல்லாக இருந்தோம்னா அடுத்த டிசைனை காட்டுவாராம். அடுத்து டிசைனை போட்டுக்கிட்டு இருக்கும்போது காப்பி அடித்து எல்லாம் போட ஆரம்பிப்பாங்கன்னா தேவன் டக்குன்னு டிசைனை மாற்றுவாராம். அவன் வந்து பெரிய மில்லியனர் ஆகிட்டான் சார். தெருவோர கடை வச்சுருந்தவன் இப்போ பால் யாங்கிச்சோ எங்கே போனாலும் அவருக்கு வந்து ஃப்ளைட்டு வந்து அவருக்கு அக்காமடேஷனு எல்லா செலவும் இப்போ அவன் தான் பார்த்துக்கிறான். ஆமாம், பால் யாங்கிச்சோக்கு ஒருத்தர் இருந்திருக்கேன் மிஸ்டர் எக்ஸ். இப்போ ஏன் எக்ஸ் எங்கன்னு நான் தேடிட்டு இருக்கிறேன். ஏகப்பட்ட எக்ஸ் இருக்கு. தட் இஸ் குட். நான் இந்த கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது முடிஞ்சிருச்சு. நான் கடைசியாக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கூட்டம் முடிஞ்ச உடனே சேர்ஸ்லாம் எப்படி கிடந்துச்சு? கூட்டம் முடிஞ்ச ஸ்டைல் தெரியும்ல, அங்கே கிடக்குது. அங்கே 1-2 பேப்பர்ஸ் அது இதுன்னு ஒரு மாதிரி கொஞ்சம் அப்படி இருக்குது, அசைஞ்சு கலைஞ்சிருக்கு. நான் கொஞ்சம் பேர்கிட்ட பேசி ஜோம் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு பேசிகிட்டு இருக்கும்போது கூட்டம் முடிஞ்சு மக்கள் அப்போ தான் வெளியே பிஸ்னஸ்மேன் போயிட்டுருக்க நேரத்தில் டக்குன்னு சர்வன்ட்ஸு அங்கே ஒர்க் பண்ணுற வெயிட்டர்ஸ் எல்லாம் வந்து அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது எல்லா சேர்ஸையும் பின்னாடி எல்லாம் போயிட்டாங்கனால பின்னாடி போட்டாங்க. நாங்கள் ஸ்டாஃப்ஸ் ஒரு 10 பேர் தான் இருக்கிறோம். அவங்க ஆளுங்க வந்து ஜல்லுன்னு பின்னாடி இது பண்ணி டக்குன்னு வைப்பர் மாதிரி ஒன்று வச்சு ஜல்லுன்னு என்ன செய்கிறாங்க, க்ளீன் பண்ணுறாங்க. க்ளீன் பண்ணிட்டு திரும்ப சேரை செக் 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 நடுக்கிறாங்க. நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். அதை பேசிக்கிட்டு இருக்க டைமுக்குள்ளே என்னாச்சு, சேர் ரீஅரேஞ்ச் ஆகுது. நான் கடைசால்கிட்ட ஜெபிச்சுட்டு வெளியே வரும்போது நான் வரும்போது எப்படி இந்த ஹோட்டல் இருந்துச்சோ அதே மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணிட்டாங்க. எனக்கு கொஞ்ச நேரத்தில் மிகப்பெரிய ஆச்சரியம். என்னடா குலைஞ்சு முடிகிறதுக்குள்ளே சரி பண்ணுறாங்க. கர்த்தர் சொன்னார், இப்படித்தான் உன் வாழ்க்கையில் பரிசுத்தமோ அல்ல மற்ற விஷயங்களோ குலையும் போது ஒரு பக்கம் குலைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் நான் அந்த ஆட்களை வச்சு சரி பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் வெளியே வந்த பிறகு அந்த ஹோட்டல் சரியாகலை, நான் வர்றதுக்குள்ளேயே சரியாயிருச்சு. இந்த பூமிக்குரிய மனிதர்களே அவ்வளவு ஃபாஸ்ட்டாக ஆர்டர் ஆக்குவாங்கன்னா எங்கள் தேவன் என் வாழ்க்கையில் ஒரு டிஸார்டர் வந்துச்சுன்னா, சார் நீங்கள் சாயந்தரம் பாவம் பண்ணிட்டீங்க, தப்பு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அந்த என்ன சொல்ல வந்து ஏதோ ஒரு தவறு நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, இப்போ ஒருத்தன் கோவப்பட்டுட்டீங்க, இந்த வாசலில் கோவப்பட்டினேன் வச்சுக்கோ, நான் ஸ்டேஜுக்கு வர்றதுக்குள்ளே செட் பண்ணுவார். சக்கு 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 சக்குன்னு செட் பண்ணி இங்கே வர்றதுக்குள்ள இதைத்தான் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். கைத்தட்டுங்க ஒருத்தவருக்கு, ஆமென். இட் இஸ் a what's that investment, அப்புறம் profit. holiness is a profit. உங்களுக்கு கிடைக்கும் பலன். நீங்க 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 இங்கிட்டு அங்கிட்டு திரும்பிட்டு இருக்கும்போது உங்களுக்குள்ள குலைகிறதெல்லாம் அப்படியே டிஸார்டர் ஆகிறதெல்லாம் அப்படியே ஆர்டர் ஆகிட்டே வருவார். இப்படி ஒரு ப்ராசஸ் உங்களுக்குள்ள 24 ஹவர்ஸும் நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால் நீங்கள் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கவே முடியாது. ஒருத்தன் வந்து சேர் அப்படி தட்டிட்டு அப்படி போகிறதுக்குள்ள இங்கிட்டு ஒருத்தன் அப்படியே திருப்பி வைப்பான், ஜகால் 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 மாற்றிட்டே இருப்பான். ஸோ அந்த ஆர்டர் மாறவே மாறாது. இதுதான் சிலுவையில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம். அவனை ஆர்டர் ஆக்கிட்டே எப்படி உங்களால் பழைய உடன்படிக்கை அப்படி கிடையாது. உபவாச நாளை கூட்டுங்கள். நாங்கள் எல்லாம் பரிசுத்தமாக போகிறோம் கேட்குறதுக்கு நல்லா இருக்கும். எப்போ சனிக்கிழமை பரிசுத்தமாக போகிறோம், அப்படியா? அப்போ வெள்ளிக்கிழமை படத்தை பார்த்துட்டே போயிடுவோம் ஒரேடியா. சனிக்கிழமை உபவாச நாள் என்ன அர்த்தம்? வெள்ளிக்கிழமை வரைக்கும் பாவம் செய்யலான்னு அர்த்தம். உண்மையா இல்லையா? சனிக்கிழமை வாங்க நம்ம பாவங்களெல்லாம் அறிக்கை செய்வோம் அப்படின்னா சனிக்கிழமை வரைக்கும் பாவம் செய்யலான்னு தானே அர்த்தம். இல்லை, செய்யலான்னு அர்த்தம் இல்லை. சனிக்கிழமை வரைக்கும் பாவத்தை அறிக்கை செய்யாமல் வச்சுக்காங்கன்னு தானே அர்த்தம். சார் சொல்லுங்க சார், ஐயா அம்மா சொல்லுங்கம்மா, ஐயா சொல்லுங்க ஐயா. சனிக்கிழமை பாவ அறிக்கை ஜெபம்னா வெள்ளிக்கிழமை வரைக்கும் அறிக்கை செய்யாதன்னு தானே அர்த்தம். இது வந்து அட்வான்ஸ் தியாலஜியா? இதில் வரும் இதில் பெருமை. எப்படி பெருமைன்னு எப்படி பெருமை? நான் அதெல்லாம் சொல்லலை. நம்மளை கொள்றாங்க பாருங்க கூப்பிட்டு. டே நாங்கள் சேர் குலைகிறவுக்குள்ளே சரி பண்ணுறாங்கடா எங்களுக்கு. ஒரு பக்கம் வந்து மக்கள் வெளியே போயிட்டே இருக்கிறாங்க. நான் முடிச்சுட்டு திரும்புகிறேன்,
அப்படி நுழையும் போது எப்படி ஆர்டராக இருந்துச்சோ அவ்வளவு ஃபாஸ்ட்டாக அந்த ஹோட்டலை சரி பண்ணாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதை விட ஃபாஸ்ட்டாக உனக்குள்ள உன் ஆத்மாவை தேவன் சரி செய்கிறவராக இருக்கிறார்.